கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தெய்வன் எபிசோட் 1873 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தின் நடுப்பகுதி சொல்லுகிறது, அது கூடாத காரியம் என்று நீ சொல்கிறாய். உன் கால் வெறுங்கால் ஆகாதபடிக்கும் உன் தொண்டை வறட்சியா அடையாதபடிக்கும் அடக்கிக்கொள் என்றால் நீ அது கூடாத காரியம் என்கிறாய். பேசாமல் இரு என்று சொன்னால் பேசிக்கொண்டே இருக்கிறாய். அமைதியாய் இரு என்று சொன்னால் நீ ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறாய். சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற எச்சரிக்கையான வார்த்தை, நீங்கள் மௌனமாய் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் பின்பற்றுங்கள். பிறரை குறை சொல்லுவது, பிறர் மீது குற்றம் கண்டுபிடிப்பது, பிறருடைய ஊழியத்தை கெடுப்பது, பிறருடைய குடும்பத்தை கெடுப்பது, இது ஆகாத காரியங்கள். அவை ஏன் உனக்கு விரோதமாய் திரும்பாது? எனவே அமைதியாய் இருங்கள். அப்படி ஆண்டவர் சொன்னால் நீங்கள் சொல்வீர்களாம், அது நடக்காத காரியம், கூடாத காரியம் என்று சொல்லி. ஆண்டவர் சொற்படி செய்யுங்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் இருக்குமானால் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு செய்யப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அமைதியாயிருங்கள், வாயை அடக்குங்கள். பிறரை குறை சொல்வது, மற்றவர்கள் மீது குறை பாடுவது, இவையெல்லாம் விட்டுவிட்டு நீங்களும் தேவனும், நீங்களும் ஆண்டவரும், நீங்களும் தேவனுடைய வார்த்தையும் இப்படியே நடந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு வரும், சமாதானம் வரும், அமைதி வரும். எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.